ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஒரு இமேஜை நான் எப்படி உருவாக்கணும் தெரியுமா? ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டை வச்சு தான் இந்த ஒரு இமேஜ் உருவாக்கியிருக்கேன். இந்த மாதிரி எப்படி ஒரு சாதாரண டெக்ஸ்ட்டை இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தர போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணுறேன் கைஸ். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜாக கன்வெர்ட் பண்ண நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் என்ன அப்படின்னா கேன்வா ஆப் தான். இந்த ஆப்பை நீங்கள் நார்மலாக இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தமிழ்லோ இல்லை வீடியோ தான் எடிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் இதில் இருக்க ஏஐலாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டையும் கூட இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு வீடியோவை கூட கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேன்வா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது ப்ளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது. அப்படி இல்லைனாலும் வெப்சைட்டாக கூட அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கூகுளில் க்ரோமை யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோன்லேயே இந்த கேன்வா வெப்சைட்டை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓப்பன் பண்ணதும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, லெஃப்ட் சைடில் பாருங்கள், டாப்பில் இந்த 3 கோடு போட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஹோம் பேஜில் நிறையாவே இப்போ டெம்ப்ளேட்டு மாடல் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு இமேஜை உருவாக்கலாம். அதாவது ஒரு இமேஜை எடிட் பண்ணலாம், ஒரு தம்ப்நெயில் எடிட் பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறையா விஷயத்துக்கு இந்த ஆப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜாக கன்வெர்ட் பண்ணுவோம். அதுக்கு நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஹோமுக்கு கீழே பாருங்கள், மேஜிக் ஸ்டுடியோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதாவது ப்ராஜெக்ட்டு டெம்ப்ளேட்டுக்கெலாம் மேலே பாருங்கள், ரெண்டாவதாக ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் தான் நம்ம நமக்கு தேவையான ஒரு டெக்ஸ்ட்டை இமேஜாக கன்வெர்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். இதில் எடுத்ததுமே பார்த்திங்கன்னா ப்ரோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம அப்போ அதாவது இதை அப்கிரேட் பண்ணி தான் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது காசு கொடுத்து தான் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிற மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ இமேஜ் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா டெக்ஸ்ட் டு வீடியோ, டெக்ஸ்ட் டு இமேஜ்னு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு இமேஜ் வேணும்னா கீழே டெக்ஸ்ட் டு இமேஜை கொடுங்க. இல்லை உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வீடியோ கொடுத்துக்கலாம். நான் இமேஜை தான் உருவாக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதில் நீங்கள் ட்ரை இட் அவுட்டுங்கிற இதை கொடுங்க. புரியுதுங்களா? அதாவது ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இமேஜை கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ட்ரை இட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணது இந்த மாதிரி கொஞ்சம் லோட் ஆகும். நீங்கள் எடுத்ததுமே எதுவும் டச் பண்ண வேணாம், கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா தானே உங்களோட ஸ்கிரிப்டை டைப் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க பாருங்கள். ட்ரை இட் அவுட்டு கொடுத்ததும் கொஞ்சம் லோட் ஆகிச்சு. இப்போ நம்ம இதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் நம்மளோட ஒரு கண்டென்ட்டு நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜோ இல்லை ஒரு வீடியோ உருவாக்குறீங்க அப்படின்னாலே உங்கள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்டோ இல்லை ஒரு கண்டென்ட்டோ இருக்கும். இப்போ நீங்கள் எப்படின்னா ஒரு நார்மல் வீடியோனாலும் இல்லை ஒரு கார்ட்டூன் வீடியோவோ மாரல் ஸ்டுடியோ உருவாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட்டு அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் டைப் பண்ணணும். அதாவது ஒவ்வொரு லைனாக டைப் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இமேஜ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்கள்கிட்ட ஸ்டோரி இருந்தால் ஓகே. உங்கள்கிட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இல்லை, கண்டென்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணி கூட நீங்கள் உங்களோட ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதில் போய்ட்டு எனக்கு இப்போ டெல்மி ஏ ஸ்டோரின்னு கொடுக்குறேன். ஸோ டெல்மி ஸ்டோரினா இந்த ChatGPT யூஸ் பண்ணி இதே நமக்கு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுக்குது பாருங்கள். ஸோ நம்மளோட ஸ்கிரிப்ட் இப்போ ரெடி ஆகிட்டு பார்த்தீங்களா? இதை யூஸ் பண்ணி கூட நம்மளோட வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் இருக்குது, கண்டென்ட் இருக்குன்னா அதே கூட டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதோட ஃபஸ்ட் லைனை மட்டும் நான் இப்போ காப்பி பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக காப்பி பண்ணிடாதீங்க. இந்த ஸ்கிரிப்டை வச்சு தான் நம்ம இப்போ இமேஜ் உருவாக்க போகிறோம். அதில் நம்ம ஒவ்வொரு லைனுக்கு ஏற்ற மாதிரி தான் இமேஜ் உருவாக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு லைனை நம்ம காப்பி பண்ணியாச்சு. இப்போ காப்பி பண்ணதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணணும். பார்த்துக்கோங்க, பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் இருந்தால் ஓகே. ஒருவேளை ஸ்கிரிப்ட் இல்லைனா நீங்கள் ChatGPT யூஸ் பண்ணலாம். அப்படியே இல்லைனாலும் இதுலேயே கூட நீங்கள் ஒரு கண்டென்ட் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி வீடியோ உருவாக்க போகிறீங்களோ அதோட டாபிக் எழுதி நீங்கள் இன்ஸ்பைர்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அதை வச்சு அடுத்த ஸ்கிரிப்ட் கூட ரெடி ஆயிரும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாம். இல்லைன்னா உங்களோட ஓன் ஸ்கிரிப்டை கூட டைப் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ என்னோடய ஸ்கிரிப்ட் நான் ரெடி பண்ணிட்டேன். கீழே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா,
இதோட ஸ்டைல்ஸ் கேட்டிருக்காங்க. எப்படின்னா நன்னா, அதாவது வந்து எந்த மாதிரி இருக்கணும் அந்த ஃபோட்டோ வந்து, இந்த ஃபோட்டோ வந்து எப்படின்னா வாட்டர் கலர், அதாவது பெயிண்ட் மாதிரி இருக்கணுமா, இல்லை ட்ரீமி மாதிரி இருக்கணுமா, அனிமேஷன் மாதிரி இருக்கணுமா, ஃபிலிமிக் மாதிரி இருக்கணுமா, ஃபோட்டோ மாதிரி இருக்கணுமா, நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதில் எனக்கு வந்து இப்போ ட்ரீமி மாதிரி இருந்தாலே போதும், நான் அப்படி கொடுக்குறேன். இந்த வாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு இதுக்காக, ஒரு மாடலுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்மளோட இமேஜ் வரும் அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. நான் வந்து ட்ரீமி கொடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக, லேண்ட்ஸ்கேப்பாக, போர்ட்ரேட்டான்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஷார்ட்ஸோ இல்லை ஒரு இன்ஸ்டா வீடியோக்கோ இமேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா போர்ட்ரேட்டை கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் லாங் வீடியோ இந்த மாதிரி உருவாக்குறீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பை கொடுத்துக்கோங்க. எனக்கு வந்து நார்மலாக டிஃபால்ட்டாகவே ஸ்கொயரை நான் கொடுத்துட்றேன். உங்களுக்கு எது வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க. இதுதான் இப்போ பாருங்கள், என்னோடய ஸ்கிரிப்ட் எழுதிட்டேன், ஸ்டைல்ஸை செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த ஸ்கொயராக, லேண்ட்ஸ்கேப்பாக அதுக்கு எடுத்துருந்தாங்க, கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த ரேஷியோ நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம கொடுக்க வேண்டியது ஜென்ரேட் இமேஜுங்கிற இந்த ஒரு இதை, அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களோட ஸ்கிரிப்ட் வந்து ஒரு இமேஜாக கன்வெர்ட் ஆகிட்டு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இந்த நெட்வொர்க் ஏற்ற மாதிரி லோட் ஆகிட்ருக்கும். லோட் ஆனதும் நீங்கள் அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே இல்லை, இந்த பாருங்கள், நம்மளோட ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இது ரெடி ஆகிடும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த ஸ்கிரிப்ட் ஒரு வாட்டி படித்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் இன் எ ஸ்மால் வில்லேஜ் நெஸ்டட் பெட்வீன் ரோலிங் ஹில்ஸ் அண்டு எ ஷெரின் ரிவர் தெர் வாஸ் எ ஹம்பிள் கிளாக் மேக்கர் நேம்டு எலியாஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே இல்லைனாலும் உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு தேவையான ஒரு ஹில்ஸு, ரிவரு, ஒரு கிளாக் மேக்கர், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்கள், கிளாக் மேக்கர், ஹில்ஸு, ரிவர், அதில் என்னென்ன அந்த டெக்ஸ்ட்டில் என்னென்ன இருந்துச்சோ அது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு இமேஜ் நமக்கு க்ரியேட் ஆகி வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் இந்த கேன்வா ஆப் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஆப்பாக இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு நல்ல இமேஜே வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு, ஸோ நம்ம வந்து ஆக்சுவலி நான் ஏன் கேன்வா ஆப்பை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இந்த கேன்வா ஆப் வந்து நம்ம கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி நிறையவே தம்ப்நெயில், வீடியோன்னு நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆப்பை ஏற்றி நம்ம இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஆப் ஏற்றணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கேன்வா ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் இமேஜாக கன்வெர்ட் பண்ணுறது நிறைய விஷயத்தில் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு மாரல் ஸ்டோரி உருவாக்குறீங்கன்னா அதுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து ஒரு லாங் வீடியோ உருவாக்குறீங்க, ஃபேக்ட்ஸ் வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கும் இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கிட்ஸ் சேனல் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரிக் வந்து நீங்கள் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், எந்த ஒரு காப்பிரைட் இஷ்யூவும் வராது. ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆப் தான் இது. சரி, ஓகே. நீங்கள் இதில் வந்து நீங்கள் டெக்ஸ்ட்டை இமேஜாக மட்டும் இல்லாமல் வீடியோவாக கூட கன்வெர்ட் பண்ணலாம். பார்த்து உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் இதை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களோட கேலரியில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். இந்த ஆப்பில் சேவ் பண்ணி அதை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இதில் உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு கமெண்ட்லேயே கூட சொல்யூஷன் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போடணும் அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க கைஸ். ஓகே கைஸ், பாய்.